ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயுமே ஊருக்கு போனோம் அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி ஊறுகாய் இன்றைக்கி எங்கள் அத்தை மேக் பண்ணாங்க. அது வீடியோவாக நான் கிளிப் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி வந்து இல்லை எத்தனை கிலோ தான்? 7 கிலோ 100 ரூபாய் சொல்லி வாங்கினோம். அந்த தக்காளி வந்து அத்தை வந்து பக்கெட்டில் போட்டு அலச சொன்னாங்க. ஸோ அத்தான் வந்து பழசிட்ருக்காரு. நார்மல் வாட்டர்லேயே அலசலாம், இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டும் அலசிக்கலாம். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் நம்ம அலசணும்னு சொல்கிறது. இப்போ இதை கீழே ஊற்றிடலாம். கீழே ஊற்றிட்ட பிறகு சும்மா கழுவிட்டு பட்டமாக எடுத்து இதில் வச்சுக்கலாம். அலசி முடித்த பிறகு காய வைக்கணும். கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் வடியணும். தக்காளியில் இந்த கிழங்குலாம் போடல, ஜஸ்ட் பாயில் பண்ணி மத்தியானம் சாப்பிட்றதுக்காக. தக்காளிமா தக்காளி எவ்வளோ தக்காளி சார்? தக்காளி எவ்வளோ சார்? காய வைக்க வைக்கிறா? ஃபுட்பால் மாதிரி விளையாடுவோம். தக்காளி வந்து இப்போ நல்லா காஞ்சிச்சு. ஸோ அத்தான் வந்து இன்னொரு பவுலில் எடுத்து வைக்கிறாரு. இது வந்து பச்சை மிளகா பழுக்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா போட்டால் ஒரு மாதிரி என்ன சொன்னாங்க, கலர் இதுவாக இருக்கும். பழுத்த மிளகானா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை அது கருப்பாக இருக்கும் சொன்னாங்க. ஸோ இது பழுத்து இப்படி அலசி காயப்பட்டுருக்கோம். இது காயிடும். இஞ்சி அறுத்து போட்டலாமா? தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஜூஸ் தனியாக எடுத்துட்டு அதை பிழிஞ்சிட்டு எடுத்துடணும். ஸோ அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அத்தை. இதை ரெண்டும் அப்படியே கட் பண்ணி போட வேண்டியதான். கூட சேர்ந்து நானும் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பேஷன் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இந்த தக்காளி ஜூஸ் இது வந்து நமக்கு தேவைப்படுறதில்ல. புளி போட்டு ஊற வைப்பாங்க. இதை நம்ம வந்து இப்போ வெயிலில் காய வைக்க போகிறோம். மூல காரணம் நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், புளியை போட்டு ஊற வைக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளியை தூக்கி அந்த ஜூஸில் போட்டுட்டாங்க. தக்காளி ஜூஸில் போட்டு வச்சிட்டாங்க. அது நல்லா ஊறும். வேணாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கீழே அப்படியே போடாமல் ஒரு அட்டைப்பெட்டி போட்டு ஒரு தாட்டுன்னா கீழே வந்து அழுக்காடு இல்லை வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிச்சு. இப்போது எடுக்க போகிறாங்க. இது எடுத்துட்டு மிக்ஸி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி தக்காளி ப்ராசஸ் செய்ய வேண்டியதுதான். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது கீழே எடுத்துகிட்டு போயிட்டு புளி போட்டு வச்சுருக்கோம்ல அந்த ஜூஸ். ஸோ இது ரெண்டு தக்காளியோட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புளி ஊற வச்சிருந்தோம்னா அந்த தண்ணி சார் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரமில்லாமல் துடைத்து விடணும். கொஞ்சமாக அந்த அலசி வச்சுருக்க மிளகா ஆட் பண்ணிக்கிறாங்க. கல்லுப்பு, அகெயின் இதே போல் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான்.
நமக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டாங்க. அடுத்தபடியாக காஞ்ச மிளகா, அடுத்தது பூண்டு, அடுத்து வெந்தயம், அடுத்து சீரகம், போடலாம். அடுத்து பெருங்காயம் தூள். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்க வேண்டியதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். கழுவி மாட்டான். தான் குழந்தை பாருங்க முட்டி போட்டு சமைக்கிற மாதிரியே சமைக்கிறார். கீழே வச்சாதான் கம்ஃபர்டபுள். இதான் இது 2 hours ஆகும் இது ப்ராசஸிங். இதுலேயேவா விறகடுப்பா? விறகடுப்பு. ஏன்னா கேஸ் விறகடுப்புக்கு வந்தாச்சு மாஸ்டர் ஷிஃப்ட். விறகடுப்புலேயே கிட்ட 2 hours ஆகும். ஸோ அதனால் வா இன்னும் ப்ரிப்ரேஷன் முடியல. ஆனால் அது பார்க்கும் போதே வச்சு அப்படியே என்னங்க நம்மளோட வேலை என்ன? நம்ம உட்காந்துட்டு இருப்போம், அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மூடி வச்சு எவ்வளோ தெரிச்சிருச்சு. அடுப்பெல்லாம் தெரிச்சிருச்சு. நிறைய தெரிக்கலாம். இந்த மாதிரி விதமாக தான் வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சுண்டி இருக்குது. எல்லாமே ட்ரை ஆகிட்டு தனியாக சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் தனியாக, கிரேவி தனியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். எத்தனை நாள் வேணாலும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் இது. ஸோ ப்ராசஸ் சக்ஸஸ். நெக்ஸ்ட் டே ஊறுகாய் வந்து பேக்கிங் வீட்டுக்கு. பொதுவாகவே நாங்கள் ஊருக்கு வந்தோம்னா தக்காளி ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தக்காளி ஊறுகாய் 2 பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம்ல, எங்களுக்கு கரெக்டாக ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் வரும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து திருப்பி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயர் கணக்கில் வச்சுக்கிற மாதிரினா 2 years வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். தக்காளி விலை சீப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.